வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் சாதனை சிகரம் விராட் கோலி என்ற தலைப்பில் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். விராட் கோலி இவர் பிறந்திருக்கிறது 5 நவம்பர் 1988 காலை 10:28 AM டெல்லியில் பிறந்திருக்காரு. ஐஎன்எம்சா கேபி. சூரிய மகாதசை இருப்பு 4 வருடங்கள் 4 மாதங்கள் 4 நாட்கள். ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் 5வது பாவாதிபதியான செவ்வாய் சுக்கிர மண்டலம் ஏறியிருக்காரு. செவ்வாய் மீனராசியில் 06 டிகிரி 36 நிமிடங்கள் 7-10 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய புதன் துலாம் ராசியில் 04 டிகிரி 07 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. 2-3 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய சனி தனுசு ராசியில் 05 டிகிரி 37 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் 6ஆம் இடமாகிய வெற்றியவும் 11ஆம் இடமாகிய லாபத்தையும் தரக்கூடிய அதி அற்புதமான கிரகம். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகியை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டலங்களை ஆராய்வோம். 9ஆம் அதிபதியான சூரியன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். 8ஆம் அதிபதியான சந்திரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடியவர். 7-10 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய புதன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். லக்னாதிபதியான குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். லாபாதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலத்தில் இருக்கிறத அடிப்படையாக வைத்து 5வது பாவ காரகம் வாயிலாக இவருக்கு லாபம்னு சொல்லிட முடியும். தனுசு லக்னத்திற்கு பொருளாதார மேம்பாட்டை தரக்கூடிய சனி சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சனியுடைய சப்ளை இருக்காரு. 2-6-11 காம்பினேஷன் இவரை கோடீஸ்வரனாக ஆக்கியிருக்கு. ராகு கேதுக்கள் ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரக மண்டல குறிகாட்டிகளை ஆராய்வோம். சூரியன் 2-3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8-9 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 8-9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. விளையாட்டுத்துறைக்கு முக்கிய கிரகமான செவ்வாய் 6-9-11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் உபஜய ஸ்தானங்களான 3-6-11 ஆகிய பாவங்களோடு தொடர்பு கொள்வது அதி அற்புதமான அம்சம். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் 6-7-9-10-11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8-9 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. 10வது பாவத்தை ஆளக்கூடிய புதன் 6-10-11 ஆகிய ஸ்தானங்களோட தொடர்பு கொள்வது அதி சிறப்பு வாய்ந்த அம்சம். லக்னாதிபதியான குருவை ஆராய்வோம். குரு மண்டலம் வாயிலா லக்னம் 4-5-10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சப்ளாட் வாயிலா 2-3 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. குரு 1, 2, 3, 5, 10 ஆகிய பாவ தொடர்புகளை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு அடையாளம் காண முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவ காரகத்துவங்கள் வாயிலாக அவருக்கு புகழ் மற்றும் அபிவிருத்தி ஏற்படும். லாபாதிபதியான சுக்கிரன் 3வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2-3 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. 2ஆம் பாவாதிபதியான சனி 6-9-11-12 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ராகு 2-3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-4-5-10 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. கேது 2-8-9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-4-5-10 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேளாவும் குறிக்காட்டுறாரு. விம்சோத்ரி தசாபுத்தி அடிப்படையில் இவர் செய்த சாதனைகளை பொருத்தி பார்ப்போம். விராட் கோலி அவருடைய தந்தையார் இறந்தது 18 டிசம்பர் 2006. இவருடைய தந்தையாருடைய இறப்பு இவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே 18ஆம் எண்ண தன்னுடைய ஜெர்சியில் இவர் குறித்திருப்பதை காண முடியும். விராட் கோலி அவர்களின் தந்தை செவ்வாய் தசையில் புதன் புத்தியில் காலமாகிறாரு. செவ்வாய் சப்ளாட் வேலை 3வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. ஜாதகருடைய 3வது பாவ குறிகாட்டி இவருடைய தகப்பனாரை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திற்கு மாரகத்தை தரக்கூடிய 7வது பாவம். புத்திநாதன் புதன் 10வது பாவாதிபதியாகி
10, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ஜாதகருடைய 10வது பாவ குறிகாட்டி அவருடைய தகப்பனாருக்கு 2வது பாவமாகிய மாரகஸ்தானம், ஜாதகருடைய 8வது பாவ குறிகாட்டி இவருடைய தந்தையாருக்கு 12வது பாவமாகிய மோட்ச விரயஸ்தானம். தசா புத்தி அந்தரங்கள்ல 2, 7, 12 ஆகிய பாவங்களின் கூட்டு விளைவு அந்த ஜாதகருக்கு மாரகத்தை தரும். விராட் கோலி அவர்கள் ஜூலை 2006 அண்டர்-19 பிரிவில் வேர்ல்டு கப் வின்னர் ஆனாரு. செவ்வாய் தசை, சனி புத்தி, ராகுடைய அந்தரத்தில் 5வது பாவாதிபதியான செவ்வாய் தசாநாதன் ஆகி லாபாதிபதியான சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. செவ்வாய் 6, 9, 11 ஆகிய பாவங்களோட 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. தசாநாதன் செவ்வாய் 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். புத்திநாதன் சனி 2, 3 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி சுக்கரனுடைய மண்டலம் இருக்காரு. 3வது பாவம் 6, 11 சம்பந்தப்படுவதை பார்க்க முடியும். புத்திநாதன் சனி 6, 9, 11, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. அந்திரநாதன் ராகு லக்ன பாவத்தோட 2வது பாவம், 3வது பாவம், 5வது பாவம், 10வது பாவத்தை பலமாக ஒருங்கிணைந்து தொடர்பு கொள்றாரு. விராட் கோலி அவர்கள் 2006, 2007, 2008 ஆகிய ஆண்டுகளில் சிறப்பான தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்காரு. செவ்வாய் தசை சனி புத்தி, செவ்வாய் தசை புதன் புத்தி, செவ்வாய் தசை கேது புத்தி. தசாநாதன் செவ்வாய் 3, 6, 11 தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். சனி 6, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். புதன் 6, 10, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். கேது லக்ன பாவத்தோட 5, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். இவருடைய ஜாதகத்தில் கேது 10வது பாவத்திற்கு சப்ளாடாக வராரு. ஆகஸ்ட் 2008 சர்வதேச போட்டியில் இவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. செவ்வாய் தசையில் கேது புத்தியில் தசாநாதன் செவ்வாய் 3, 6, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. கேது லக்ன பாவத்தோட 2, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. டிசம்பர் 2009 தன்னுடைய ஓடிஐ சதத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தசையில் சந்திர புத்தியில் செவ்வாய் 3, 6, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. சந்திரன் 8, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் சுக்கரன் வாயிலாக தொடர்பு கொள்கிறாரு. சுக்கரன் 6, 11க்கு அதிபதி. விராட் கோலி அவர்களுக்கு ராகு மகா தசை அளப்பரிய சாதனைகளை செய்ய தோண்டியது. ராகு லக்ன பாவத்தோட 2, 3, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 2010ஆம் ஆண்டு ராகு மகா தசை ராகு புத்தியில் அதிவேகமாக 1000 ரன்களை கடந்தார். 2012ஆம் ஆண்டு டெஸ்ட் மேட்ச்சில் சதம் விளாசினார். ராகு மகா தசை ராகு புத்தியில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 133 ரன்களும், பாகிஸ்தானுக்கு எதிராக 183 ரன்களும் விளாசினார். தசாநாதன் ராகு லக்ன பாவத்தோட 2, 5, 10 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை கவனிக்கணும். 2014ஆம் ஆண்டில் டெஸ்ட் மேட்ச்சில் இவருக்கு கேப்டன் பதவி கிடைத்தது. ராகு மகா தசையில் குரு புத்தியில் அந்த டெஸ்ட் தொடரில் 692 ரன்கள் சேர்த்து சாதனை படைத்தார். T20 தொடரில் 319 ரன்கள் சேர்த்து சாதனை படைத்தார். ராகு தசை குரு புத்தியில் ராகு குரு 2 கிரகங்களுமே 1, 4, 5, 10 ஆகிய பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். விராட் கோலி அவர்கள் ராகு மகதச சனி புத்தியில் 2015ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் விளாசினார். விராட் கோலி அவர்கள் 2016ஆம் ஆண்டு T20 ICC வேர்ல்டு கப்பில் முதன்மை வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தசாநாதன் ராகு லக்னபாவத்தோட 2, 5, 10 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. புத்திநாதன் சனி 6, 11 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. விராட் கோலி அவர்கள் 2018ஆம் ஆண்டு ராகு மகதச புதன் புத்தியில் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் நம்பர் 1 வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தசாநாதன் ராகு 1, 2, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதன் புதன் 10ஆம் இட அதிபதியாகி 6, 10, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2020, 2022 காலகட்டங்கள் விராட் கோலி அவர்களுக்கு சோதனைகள் நிறைந்த காலகட்டமாக அமைந்தது. ராகுதச புதன் புத்தியில் ராகுதச கேது புத்தியில் ரன் சேர்க்க திணறினார். புத்திநாதன் புதன் 8வது பாவத்தை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறதை கவனிக்கணும். புதன் 8, 9 ஆகிய பாவங்களை சந்திரன் வாயில குறிக்காட்டுறாரு. சந்திரன் மனோகாரகன். இந்த காலகட்டத்தில் விராட் கோலி மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானார்.
புத்திநாதன் கேது 8வது பாவத்தில் இருந்து 8வது பாவத்தை குறிக்காட்டுறதால 8வது பாவ வினை மிக வீரியமாக செயல்பட்டதுன்னு சொல்லலாம். 2023ஆம் ஆண்டு கோலி தனது திறமையை மீண்டும் நிரூபித்தார். அதிகபட்ச ஸ்கோராக 765 ரன்கள் சேர்த்தார். ராகு மகாதசையில் சுக்கிர புத்தியில் தசாநாதன் ராகு 1, 2, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. புத்திநாதன் சுக்கிரன் 2, 3 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. விராட் கோலி அவர்கள் டெண்டுல்கருடைய சாதனையை 15 நவம்பர் 2023 வான்கடே ஸ்டேடியத்தில் முறியடித்தார். ராகு மகாதசையில் சுக்கிர புத்தியில் ராகு லக்ன பாவத்தோட 2, 5, 10 பாவங்களை தொடர்பு கொள்வதையும் சுக்கிரன் 6, 11க்கு அதிபதியாகி 2, 3 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதையும் காண முடியும். 2013ஆம் ஆண்டு அர்ஜுனா அவார்டு அவருக்கு கிடைத்தது ராகு தசையில் குரு புத்தியில். ராகு லக்ன பாவத்தோட 2, 5, 10 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. குரு லக்னாதிபதியாகி லக்ன பாவத்தோட 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. அவார்டு வாங்கினோம்னா தசா புத்திகளில் 10வது பாவ குறிகாட்டி பலமாக செயல்படணும். தசை நடத்தும் ராகு லக்ன பாவத்தோட 2, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். புத்திநாதன் குரு லக்னாதிபதியாகி 1, 5, 10 ஆகிய பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்கிறாரு. சப்ளாடி வேலை 2, 3 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. 10வது பாவ குறிகாட்டி லக்ன பாவத்தோட பலமாக செயல்படுவதை காண முடியும். 2017ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ அவார்டு கிடைத்தது ராகு தசையில் சனி புத்தியில். சனி 2, 3க்கு அதிபதியாகி சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் லாபாதிபதி என்பதை இங்கே கவனிக்கணும். சனி சுக்கிரன் வாயிலாக 6, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. விராட் கோலி அவர்களுக்கு 2018ஆம் ஆண்டு ராஜீவ் கேல் ரத்னா விருது கிடைக்கப்பெற்றது ராகு தசையில் புதன் புத்தியில். தசாநாதன் ராகு 1, 2, 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதன் புதன் 7, 10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 6, 10, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. விராட் கோலி அவர்களுக்கு செவ்வாய் மற்றும் ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிருக்கு. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.